ETF வாங்காதீங்க. ப்ரிஃபர் பண்ணுங்க இண்டெக்ஸ் ஃபண்ட். ஏன் ETF வாங்காதீங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, ETFன்றது நீங்க வந்து மார்க்கெட்ல வாங்குறது விற்கிறது. அப்ப மார்க்கெட்ல வாங்குறது விற்கும் போது அங்க வந்து லிக்விடிட்டி பிளே ஆகும். இப்ப மோதிலால் ஆஸ்வாலோட நாஸ்டாக் இண்டெக்ஸ் இருக்குது. அதுவே வந்து ETF இருக்குது. இப்ப அந்த ETF ஓட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 13% வந்து பிரீமியம்ல ட்ரேட் ஆகுது. எப்பயுமே வந்து ETF நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா ETF ஓட அந்த ஃபண்டோட INAV அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேல்யூ பாருங்க. அந்த வேல்யூவும் இண்டெக்ஸ் அந்த ETF ஓட வேல்யூ சேமா இருந்துச்சுன்னா ஓகே. இந்த ரெண்டு வேல்யூ வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஏதோ வந்து காமிக்குது அப்படின்னா லிக்விடிட்டி ப்ராப்ளத்தை காமிக்குது. ஏன்னா மார்க்கெட்ல வந்து பை செல் வந்து ப்ராப்பர் லிக்விடிட்டி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரைஸ் வந்து ஃபிளக்சுவேட் ஆகும். பர்டிகுலரா எல்லா யூஎஸ் ஃபண்டும் ETF எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது பிரீமியம்ல ட்ரேட் ஆகும். ஏன் பிரீமியம்ல ட்ரேட் ஆகுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஆக்சுவலியா வந்து இப்போ வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ல உங்களுக்கு வந்து அது வந்து யூஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு RBI ரூல் பிரகாரம் அலோடு கிடையாது. அப்ப எல்லா பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் நல்லா போகுதுன்னு சொல்லி அதை வந்து ETF வாங்கும்னு சொல்லி ஜீரோதாலையோ இல்ல வந்து ஏஞ்சல் ஒன் புரோக்கர் ஆப்லயோ அவங்க வந்து ETF வாங்குறாங்க. அப்ப ETF வாங்கும்போது அந்த பிரைஸ் மேல போயிட்டே இருக்குது. ஆக்சுவலா இண்டெக்ஸ் ஃபண்டோட பிரைஸ் வந்து மேல போகல, ETF ஓட பிரைஸ் வந்து மேல போயிட்டே இருக்கு. எப்பயுமே ETF வாங்குறீங்க அப்படின்னா INAV நீங்க செக் பண்ணிட்டு வாங்குங்க. INAV வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து NSE வெப்சைட்ல கிடைக்கும். இதே தான் வந்து ரெகுலரா நம்மளுடைய ரெகுலர் பீஸுக்கும் அப்ளை ஆகும். இப்ப நிப்டி பீஸ் வாங்குறீங்க, நிப்டி 50 வாங்குறீங்க, இப்ப நிப்டி ஐடி வாங்குறீங்க, நிப்டி ஃபார்மா வாங்குறீங்க. ஒரு சில ஃபண்ட் வந்து லிக்விடிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப லிக்விடிட்டி கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய INAV வேல்யூ டிஃபரெண்ட் ஆகும். அப்ப INAV செக் பண்ணி அந்த ஃபண்ட் வாங்குறது போது பிரீமியம் இல்ல சேமா இருந்துச்சு அப்படின்னா அது வாங்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா பெஸ்ட் அப்ரோச் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டா இருந்துச்சு அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்லயே நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க.